ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஜில்லுன்னு மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற ஐஸ்கிரீமுக்கு விப்பிங் க்ரீமோ ஃப்ரெஷ் க்ரீமோ ஒன்றும் வேணாம். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு க்ரீமியான டெக்ஸ்சரில் ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் செய்யலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் அட்டகாசமான டேஸ்ட்லையும் இருக்கும். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 2 மாம்பழம் எடுத்திருக்கீங்க. பழுத்த நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதோட சத பகுதியை மட்டும் எடுத்துக்கிறணும். இதுக்கு நான் கத்தி வச்சு மாம்பழத்தில் கிராஸாக லைன் போட்டுக்கிறேங்க. இதோட அடிப்பகுதியை லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும். மாம்பழத்தோட பல்ப்பு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது தனியாக இருக்கட்டும். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு கொரப்பாக இல்லாமல் நல்லா நைஸான மாவாக பார்த்து எடுத்துக்கிறணும். நம்ம வீட்டில் இருக்க இடியாப்ப மாவோ இல்லை கடையில் கிடைக்கிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு கூட எடுத்துக்கிறலாங்க. இந்த மாவை மணம் வர வரைக்கும் லேசாக வறுத்துக்கிறணும். அதுக்கு நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை சேர்த்துக்கிறலாம். இதோட கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் கோதுமை மாவு எடுத்திருந்தீங்கன்னா இதே மாதிரி வறுத்துக்கிறணும். ஆனால் கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் எடுத்தீங்கன்னா வறுக்க வேணாம். 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே இதிலேருந்து நல்ல ஃப்ளேவர் வரும். இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான 500 ml ஃபுல் ஃபேட் உள்ள பால் எடுத்திருக்கேங்க. இதை தண்ணி சேர்க்காம காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவோட ஹீட்டெல்லாம் போன பிறகு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறணும். இது தனியாக இருக்கட்டும். மீதி இருக்க பாலை திரும்பவும் காய்ச்சிக்கிறலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காய் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கிறலாம். இதை சேர்த்த உடனே ஃப்ளேமை ஸ்லோலே வச்சு கைவிடாமல் கிளறி விடணும். 2 நிமிஷத்துலேயே பாலில் அரிசி மாவு வெந்து நல்லா திக்காகி வரும். உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு முழுவதும் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது இதோட ஹீட்டெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கிடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துக்கிறலாங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பால் பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட மில்க் மேட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் எப்படி வீட்டிலேயே ஈஸியாக செய்கிறதுன்னு ஏற்கனவே எங்கள் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ லிங்க்கை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். அடுத்து ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மாம்பழத்திலே நல்ல வாசனை இருக்கும். எசன்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் துளி கூட தண்ணி சேர்க்காம மாம்பழத்தோட ஈரப்பதத்திலே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். எனக்கு மாம்பழத்தில் இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களோட தேவையை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு செட் ஆக்கணும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை திரும்பியும் ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுட்டு 7 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். அப்போ தாங்க நமக்கு க்ரீமியான டெக்ஸ்சரில் ஐஸ்கிரீம் கிடைக்கும். திரும்பியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கரலாங்க. இப்போது நான் திரும்பியும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதே பாத்திரத்தில் மேங்கோ ஐஸ்கிரீமை மாற்றிக்கிடலாம். பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. நமக்கு தேவைப்படுற அளவு இதுக்கு மேலேயே தூவி விட்டுக்கிறலாம். கூடவே மாம்பழத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஃப்ரீசரில் வச்சு 7 மணி நேரம் செட் ஆக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டில் ஃப்ரீசரில் வச்சுட்டு வெயில் நேரத்தில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல க்ரீமியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது 7 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீமை பார்த்துக்கிறலாங்க. பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இப்போது இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த மாம்பழ சீசனில்
இதே மாதிரி ஹெல்தியான ஐஸ்கிரீமை குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.